My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee இனுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கூடிய கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி. இன்னைக்கு 23ஆம் தேதியில இருக்கிறோம். ஸோ இந்த 25ஆம் தேதிக்குள்ள நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணி முடிச்சிடணும். இதுல நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணும்போது நமக்கு வாட்ஸ்அப்ல பண்ணும்போதும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. என்னன்னா சார் நான் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார். நான் அப்ளிகேஷன் நம்பர் போடுறேன், நீட் அப்ளிகேஷன் நம்பர் போடும்போது நீட்னுடைய ரோல் நம்பர் போடும்போது என்னுடைய பேரை டைப் பண்ணும்போது ஃபாதர் நேம் மதர் நேம் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் மட்டும் போட்டிருக்கேன் சார், என்ஆர்ஐயும் இப்போ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டுட்டேன், லிங்குவிஸ்டிக் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதற்குரிய டாக்குமெண்ட் எனக்கு அப்போ கிடைக்கல, இப்போ தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்கள் கேள்விகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு. இந்த வீடியோவில் அதற்குரிய பதிலை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சார் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா, நாங்கள் எங்களுடைய மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் கரெக்ஷன் விண்டோ வந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் இந்த கேள்வி அப்படிங்கிறது வரதான் செய்யுது. ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இதற்கு என்ன வழிமுறை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு பெரும்பாலான சந்தேகங்கள் அப்படிங்கிறது தெளிவாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நியர்லி அபவுட் ஒரு 8 நம்பர்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்கு. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடையது. நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். நான் அப்ளிகேஷன் நம்பர் போடும்போது அல்லது நீட்னுடைய டீடைல்ஸை என்டர் பண்ணும்போது சரியாக போடாமட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிவிடுங்க. நான் நேம் போடும்போது, அட்ரஸ் போடும்போது, டோர் நம்பர் எழுதும்போது இதெல்லாம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெரிய இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுற அதே நேரத்தில் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி இருக்குது. உங்களுடைய எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி selmedi@yahoo.co.in அப்படிங்கிற இவங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு, மெடிக்கல் செலெக்ஷனுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ நிறைய ரெப்ரசன்டேஷன் வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் வருது, மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு அப்படின்னா தென் they could open the window for correction. இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா கடந்த வருடங்களே இப்படிப்பட்ட பழக்கம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நிறைய ரெப்ரசன்டேஷன் வரும்போது they might give you a chance. சரிங்களா? அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணும்போது நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறதுனா, சார் ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டாங்க, கால் பிஸின்னு வருது. டெஃபினட்டாக கால் பிஸின்னு தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழகத்தில் நிறைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ கலந்தாய்வுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா அவங்க உடனே கூப்பிட வேண்டிய நம்பருங்கிறது மெடிக்கல் செலெக்ஷன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தான். இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கூப்பிடும்போது டெஃபினட்டாக அந்த நம்பர் பிஸியாக இருக்கலாம், ஆனால் ஆன்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் ஆன்சர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு நான் மெடிக்கல் செலெக்ஷன் ஃபோன் பண்ணேன் சார், அவங்க இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய தெளிவான பிரச்சனை என்னவோ அதை தெளிவாக மெடிக்கல் செலெக்ஷன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அட் த சேம் டைம் இமெயிலுக்கும் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். நிறைய பேர் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனாலும் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் இப்போதைக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அண்ட் அகைன் இந்த இமெயில் அனுப்புறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க, தட் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃபுக்காக அது வந்து கண்டிப்பாக இதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல பார்க்குறோம். பொதுவாக எலிஜிபிள் லிஸ்ட், இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட் அப்பவும் கூட கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அல்லது அவங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இதை குறித்து பின்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், இமெயில் அனுப்புங்க. மூன்றாவது ஒரு விஷயம், டிஎஃப்சி சென்டர்ஸ், ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே கண்டிப்பாக இருக்குது. இந்த லிஸ்ட் எங்கெல்லாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ப்ராஸ்பெக்டஸில், கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் பின்னாடி அனெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த சென்டருக்கு டைரெக்டாக போயும் கூட உங்களுடைய பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வழி. அப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வேளை கால் பண்ணி பேசும்போது மெடிக்கல் செலெக்ஷனில் உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் அதை பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு அதுவும் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ தான், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.